ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட் எபிசோடாக தான் இருந்துச்சு. ஸோ என்னதான் அந்த போர்ஷனை காட்டியிருந்தாலுமே வீக்கா சீன்ஸை வச்சு அவரை நம்மளை கவர்ந்துடுறாரு. ஸோ வீக்கா சீன்ஸ் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ காவேரி சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதனால நீ வயிற்றுக்குள்ளேயே இருந்துரு பாப்பான்னு சொன்னால் பாப்பா வதைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிட்டு சீக்கிரம் வெளியே வா, உனக்காக தான் காலம் அமுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட சொல்றாரு. ஸோ பாப்பாக்காக தான் அமுத்துறீங்களா அப்படின்னா, இல்லை அவ உயிர்னா நீ உலகம் அப்படின்ற மாதிரி நிறைய கியூட் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த டோருக்கு வெளியே வச்சிடலாம். இந்த டோருக்குள்ளே வந்துட்டா நமக்குன்னே ஹாப்பி ஸ்பேஸ், நான் நீ பாப்பா மட்டும்தான். அந்த ரூம்குள்ளே நம்ம ஹாப்பினஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப 100% உண்மைதான். நமக்கு லைஃப்பில் 1008 பிரச்சனை இருக்கும். அந்த பெட்ரூமுக்கு வெளியே வச்சுட்டு நம்ம அந்த ரூம்குள்ளே யார் கூட நம்ம இருக்கமோ அந்த மொமெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணோம்னாலே நிறைய பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்றது கரெக்டான ஒரு விஷயம். ஸோ சூப்பர் மெசேஜ். அதுவும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கங்கா சாரதாமா அண்ட் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முத்துமலர் சிவனேன்னு இல்லாமல் உள்ளே அக்கா நீங்கள் தோசை சுட்டுட்டு இருக்கீங்களா, சந்தானத்துக்கு முட்டை தோசை உப்பு தான் பிடிக்குமா, குழம்பு வச்சு முட்டை தோசை வச்சா கறி தோசை மாதிரி சாப்பிடுவாரா, இதெல்லாம் ரொம்ப அன்வான்ட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி அதை கேட்குற அவங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகும். அவங்க அதை எக்ஸ்பிளைனே பண்ணக்கூடாது, தப்பு. ஸோ அவங்க கத்துனோன்னே காவேரி வராங்க. காவேரி அம்மா அம்மா மெல்லம்மா அப்படின்னோடனே, ஏன் உன் வீட்டிலேருந்து கத்தாதேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு சாரதாம்மா கிட்ட கோவம் வந்துருச்சுன்னா அவங்க டக்குன்னு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ அதை அவங்க யோசிச்சுருந்துருக்கோம். தட்ஸ் ஓகே, ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல எல்லாத்துக்கும் வரதான். ஸோ அதுக்கப்புறம் காவேரி நெய் தோசை கேட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்ததே முத்துமலர் அவங்கெல்லாம் ஸ்டோர் ரூமில் தங்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் அந்த மெய்ட் கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு இங்கே தங்க வச்சுருக்கீங்க, நான் கெஸ்ட் ரூமில் தானே தங்க வைக்க சொன்னேங்க்கா அப்படின்ட்டு. அப்படி சித்தி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் இல்லை அவங்கள அந்த ரூமில் தங்க வைங்க, ஏதாவது சொன்னாங்கன்னா இவங்க ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏதாவதுனா என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிடிக்காதவங்களா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தவங்கள நல்ல விதமாக நடத்தணும், நல்ல இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அதை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிக்கலனாலும் அதுக்காக கஷ்டப்படுங்கன்னு விடாமல் நல்ல விதமாக பார்த்துக்கிறாரு. இந்த ஹோல் பிரச்சனையிலுமே விஜய் எவ்வளோ அழகாக ஒரு மேனாக இருந்து ஒய்ஃபையும் ஹேண்டில் பண்ணி, ஒய்ஃப் வீட்டையும் ஹேண்டில் பண்ணி, பாட்டி தாத்தாவையும் ஹேண்டில் பண்ணி, இந்த புதுசாக வந்திருக்க ப்ராப்ளமையும் முத்துமலர் ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு அமைதியாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவர் போடுற அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிடுறோம். எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது சொல்லி இந்தமாரி சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷனில் தான் நிறைய இடத்துல பிரச்சனை வருது. ஆனால் விஜய் இந்த வஸ்தான சுச்சுவேஷனும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு என்னன்னா, நிவின் யமுனாலாம் இருக்காங்க, ஏன் இன்னும் அவங்களுக்கு எந்த சீன்ஸும் வைக்கல அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. மேபி சீக்ரெட்டாக இதை அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் வரும்போது கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ வெயிட்டிங் ஃபார் த அப்கமிங் சீன்ஸ். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.